பொதுவாக கீழடி தொடர்பான உண்மை வெறும் கார்பன் டேட்டிங்க்கு மட்டும் அல்ல. அதை எவ்வாறு பொருத்த வேண்டும் என்றால், அது சங்க காலத்து நகர நாகரிகம் என்பதற்கான அத்தாட்சி. நாம் படிக்கக்கூடிய இலக்கியங்களில் எவ்வாறு இருக்கின்றதோ, எவ்வாறு சொல்லப்பட்டதோ, அந்த இலக்கியத்தினுடைய ஆதாரம் இங்கே தொல்லியல் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கியம் அந்த வாழ்வியலை சார்ந்தே அதிலிருந்து கூறுகளை கொண்டே எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு தமிழ் இலக்கியங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி என்று திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் மட்டுமல்ல எல்லோரும் சொன்னார்கள். அந்த அகழ்வாய்வு செய்த அந்த பள்ளம் போதுமானது அல்ல, அது மண் படிவங்களினுடைய அந்த கோடுகளை துல்லியமாக நிர்ணயிக்கக்கூடியதாக இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதை பற்றி பாலகிருஷ்ணா சொல்லும் பொழுது ஆழமல்ல பிரச்சனை, இவருடைய எண்ணம் தான் பிரச்சனை என்று சொல்லியிருக்கிறார். அது 2 கட்ட அகழ்வாய்வு முடிஞ்ச உடனே இதுக்கு மேல கீழடியில நீங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அமர்நாத்தை வந்துட்டு இந்திய தொல்லியல் துறை வந்துட்டு அவரை டிரான்ஸ்பர் பண்ணிடுது அஸ்ஸாமுக்கு. இல்ல நீங்க வேணா நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு வேறொரு ராமன் அப்படின்ற ஒருத்தர் அங்க அதிகாரியா போட்டாங்க. அவர் வந்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னம்னா, கிடைச்சிருக்குது 2 கட்ட அகழ்வாய்வுல, இது போதும், இதுக்கு மேல இங்க அகழ்வாய்வு செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்ல, தேவையும் இல்லை அப்படின்ட்டாரு பிராமணன். அவன் புத்திய காட்டுறான். இந்திய துணைக்கண்டத்தினுடைய தொல்லியல் வரலாற்றை தெற்கிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த குரல் நியாயமானது என்பது கீழடி அகழ்வாய்வில் இருந்து வெளிப்பட்டது. வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அதிசயமான அதிர்ச்சி நிகழ்ந்திருக்கிறது. கீழடியில் மதுரை மாவட்டம் வைகை ஆற்றங்கரையில் கிடைத்த தொன்பொருட்களை கொண்டு அகழ்வாய்வு நடத்தப்பட்ட கீழடியில் இருந்து, கீழடி அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொத்தகை ஆகிய இடங்களில் இருந்து கிடைத்த பொருட்களை கொண்டு அந்த ஆய்வை செய்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணா எழுதி அனுப்பிய சற்றொப்ப 1000 பக்க அறிக்கையை மீண்டும் அதை சரி செய்து அனுப்புமாறு இந்திய தொல்லியல் துறை அனுப்பியிருக்கிறது. அதாவது, நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய கீழடி தொடர்பான தொன்மை 5 முதல் 8வது நூற்றாண்டு வரை, கிமு 5 முதல் 8வது நூற்றாண்டு வரை என்று சொல்லி அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து, மண்படிவங்களினுடைய ஆதாரம், கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கே கிடைத்த அந்த கரி துண்டுகளினுடைய தொன்மையிலிருந்து கணக்கீடு செய்யப்பட்டதை வைத்து 2800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமை வாழ்ந்த நகரம் அங்கே இருந்ததற்கான அத்தாட்சி என்று திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா எழுதி அனுப்பிய அந்த அறிக்கையை மாற்றி எழுதுங்கள். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், வரைபடங்கள் ஆகியன 2800 ஆண்டுகளுக்கு முன் அங்கே இருந்ததாக கூறப்பட்ட அந்த நகர நாகரிகத்துக்கான போதுமான சான்றுகள் அல்ல. மேபி அதனை ஒரு 2300 அந்த ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் என்றெல்லாம் சொல்லி திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அனுப்பிய அந்த அறிக்கை, அதனை ஆய்வு செய்த 2 தொல்லியலாளர்கள் முடிவு செய்திருப்பதாக சொல்லி இந்த அறிக்கையை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை பற்றி கருத்து தெரிவித்த திரு பாலகிருஷ்ணன் என்பவர், அவர் ஒடிசாவில் சீஃப் செக்ரட்டரியாக பணியாற்றியவர். அவர் இந்த மாதிரி தமிழனுடைய தொன்மை வரலாறு குறித்து பரவலாக ஆய்வு செய்தவர். அவர் சொல்லியிருக்கின்றார், திஸ் இஸ் அன்பிரசிடென்டட், இது முன் எப்போதும் நிகழாதது. பொதுவாக ஒரு இடத்தில் ஏஎஸ்ஐயினுடைய ஒரு அதிகாரியின் தலைமையில் அகழ்வாய்வு செய்யப்படுகிறது என்றால் அவர் என்னென்ன அங்கே கிடைக்கக்கூடிய அந்த எச்சங்கள், இந்த ஃபாசிலைஸ்டு ரிமைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவைகளையெல்லாம் கொண்டு, அந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு, அதோடு சேர்த்து அதனுடைய கால அளவை நிர்ணயிக்கக்கூடிய 2 சோதனைகள், அதில் முக்கியமாக பார்த்தீர்களானால் ஏஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி என்கின்ற அந்த சோதனை, அதன் பிறகு கார்பன் டேட்டிங் ஆகிய 2ஐயும் செய்து
2017 அந்த அறிக்கையை தயாரித்து 2 ஆண்டுகளுக்கு முன் 2022ஆம் ஆண்டு அதை அனுப்பி வைத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அறிக்கை மறுபடியும் திருப்பி அனுப்பி மாற்றி அனுப்புங்கள் வித் டியூ கரெக்ஷன்ஸ் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக இவர் பாலகிருஷ்ணன் மட்டுமின்றி திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கின்றார், இதில் எந்த இடத்தில் எந்த தரவுகள் குறைபாடுடையவை அல்லது போதுமானவை அல்ல என்பதை சொல்லுங்கள் என்று அவர் ஒரு பதிலை திருப்பி அனுப்பியிருக்கின்றார் ஏஎஸ்ஐக்கு. காரணம் என்னவென்றால், இதில் ஏஎஸ்ஐ குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு காரணம், அந்த அகழ்வாய்வு செய்த அந்த பள்ளம் போதுமானது அல்ல, அது மண் படிவங்களினுடைய அந்த கோடுகளை துல்லியமாக நிர்ணயிக்கக்கூடியதாக இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதை பற்றி பாலகிருஷ்ணா சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார் என்றால், ஆழமல்ல பிரச்சனை, இவருடைய எண்ணம் தான் பிரச்சனை என்று சொல்லியிருக்கின்றார். இதுதான் இங்கே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. பொதுவாக கீழடி தொடர்பான உண்மை வெறும் கார்பன் டேட்டிங்க்கு மட்டும் அல்ல. அதை எவ்வாறு பொருத்த வேண்டும் என்றால், அது சங்க காலத்து நகர நாகரிகம் என்பதற்கான அத்தாட்சி நாம் படிக்கக்கூடிய இலக்கியங்களில் எவ்வாறு இருக்கின்றதோ, எவ்வாறு சொல்லப்பட்டதோ, அந்த இலக்கியத்தினுடைய ஆதாரம் இங்கே தொல்லியல் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதில் 2 விடயங்கள் உறுதியாகின்றன. ஒன்று, தமிழருடைய தொன்மை என்று கீழடி எதை சொல்லுகின்றதோ, கீழடி கண்டுபிடிக்கும் வரை நாம் படித்த தமிழ் இலக்கியங்கள் உருவகப்படுத்தி எழுதப்பட்டதல்ல, இமேஜினரி கிடையாது. எல்லாம் அந்த இலக்கியம் அந்த வாழ்வியலை சார்ந்தே அதிலிருந்து கூறுகளை கொண்டே எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு தமிழ் இலக்கியங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி என்று திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் மட்டுமல்ல எல்லோரும் சொன்னார்கள். சரி, இதில் என்ன இந்திய தொல்லியல் துறைக்கு சங்கடம்? இந்த இடத்திற்கு தான் நாம் வர வேணும். இந்த அறிக்கையை திருப்பி அனுப்பியதனால் மோடி அரசிற்கோ இல்லை இந்தியாவினுடைய நாகரிகம் என்று சொல்லிக்கொண்டு தெரிகிறார்களே அப்படிப்பட்ட தொல்லியலாளர்களுக்கோ என்ன சங்கடம் என்றால், இந்த கீழடி அகழ்வாய்வு 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றவர்கள் அந்த கிணறு தோன்றது மற்ற உழவுக்கு தொடர்பான பள்ளம் தோண்டும் போதெல்லாம் கிடைச்ச பொருட்களை எல்லாம் கொண்டாந்து கொடுத்து அந்த பொருட்களை ஆதாரமாக வைத்துக்கொண்டு மேற்கொண்ட இந்த இடத்தில் நாம் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துதான் ஏஎஸ்ஐ அங்கே வந்தது. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா இதற்காக அனுப்பப்பட்டார். அவர் 2 ஆண்டுகளில் 2 குழிகளில் மட்டும் அவர் தோண்டி எடுத்த 5000த்திற்கும் மேற்பட்ட அந்த தொல்லியல் பொருட்களை கொண்டு அங்கே கிடைத்த அந்த கரித்துண்டுகளை ஆய்வுக்கு அனுப்பியும் அந்த ஆய்வு முடிவுகள் துல்லியமானவை. அதுதான் கார்பன் டேட்டிங்ன்றது. அதே மாதிரி இந்த ஏஎம்எஸ் அப்படின்றது. இதையே வச்சுக்கிட்டு அவர் அந்த அறிக்கையை எழுதி அனுப்பினார். ஏன் இதில் ஒரு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அது 2 கட்ட அகழ்வாய்வு முடிஞ்ச உடனேயே இதுக்கு மேலே கீழடியில் நீங்கள் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணா இந்திய தொல்லியல் துறை அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது அஸ்ஸாமுக்கு. நல்லா தானே போயிட்டு இருக்குது, ஏன் இல்லை நீங்கள் வேணாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு வேறொரு ராமன் அப்படின்ற ஒருத்தரை அங்கே அதிகாரியாக போட்டாங்க. அவர் வந்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னம்னா, கிடைச்சிருக்குது 2 கட்ட அகழ்வாய்வில், இது போதும், இதுக்கு மேலே இங்கே அகழ்வாய்வு செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லை, தேவையும் இல்லை அப்படின்ட்டார் ஒரு பிராமணன். அவன் புத்தியை காட்டுறான். இதற்கு மேலே இந்த தொடர தேவையில்லைன்னு ஒன்றுதான் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் விவரம் தெரிந்தவர்கள், அரசியல்வாதிகள் எல்லோரும் கொதித்து எழுந்து எதற்காக மூட வேணும், இதை தொடர வேணும்னு சொல்லும் போது ஏஎஸ்ஐ என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்லை அதில் தொடர்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. அப்படியா, அப்போ நாங்கள் தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தொல்லியல் துறை அது தொடர ஆரம்பிச்சது. அதுதான் இன்றைக்கு 7 கட்டத்து வரைக்கும் வந்திருக்குது. ஏராளமான பொருட்களை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு மியூசியமை வச்சு நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். என்ன இவங்களுக்கு இந்த இந்திய ஒன்றிய அரசுடைய இதில் சங்கடம் என்னன்னா, அவங்க முடக்க நினைத்தார்கள், மூட நினைத்தார்கள். நாம் விடவில்லை, அந்த ஆய்வை தொடர்ந்து இன்னும் ஏராளமான பொருட்களை கொண்டு வந்தோம்.
அதற்கு பிறகு கொந்தகையில அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மனமோந்த நிலங்களை அழித்து இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் தர தயாரா இருக்காங்கன்ற அந்த அளவுக்கு விரிவா நடத்தக்கூடிய ஒரு அகழாய்வை முடித்து வைத்து, ஏன்னா இது தமிழனுடைய தொன்மையை சொல்லுதே, இதாங்க இந்திய ஒன்றிய அரசுக்கு சங்கடம். தமிழனுடைய தொன்மை வந்துட்டு 2800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு வரும்பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்தில், அதுவும் நகர நாகரிகம் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களும் இங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்துமே ஒத்துப்போகின்றன, பல விதங்களில் ஒத்துப்போகின்றன. அது மட்டுமல்ல, அந்த பானை ஓடு அந்த கீறல்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் பேரெல்லாம் எழுதுனது மற்ற மற்ற விவரங்கள்லாம் எழுதுனாங்களே, அந்த கீறல்கள் ரெண்டும் ஒத்து போகின்றன. ஸோ அப்பொழுது சிந்து சமவெளி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகமே அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டது. இதை மேலும் இங்கே இருந்து உறுதிப்படுத்தணும். இந்திய துணைக்கண்டத்தினுடைய தொல்லியல் வரலாற்றை தெற்கிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த குரல் நியாயமானது என்பது கீழடி அகழ்வாய்வில் இருந்து வெளிப்பட்டது. இதுதான் இன்னைக்கு முடக்க பாக்குறாங்க. அது ஒரு 500 வருஷம் குறைச்சி 2300 தான் அப்படின்லாம் சொல்றது. இதற்கான காரணம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆதிச்சநல்லூர், அந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு அந்த தளத்துக்கு நான் போயிருக்கேன். நான், ஐயா காசி ஆனந்தன் உள்ளிட்ட நண்பர்கள் எல்லாம் போய் அந்த இடத்துலலாம் அப்போ நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு வந்தோம் 2010. என்னிலிருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த இடத்த பற்றிய தொன்மை இதெல்லாம் பற்றி அங்கே ஆய்வு நடந்துகிட்டு இருந்த போது 2004-5 அந்த காலகட்டங்களில் அங்கே இந்திய தொல்லியல் துறை ஆய்வு நடத்தும் போது ஏராளமான பொருட்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டது. அப்படியே ஏற்றி என்ன ஏதுன்னு சொல்லாம கொண்டு போயிட்டாங்க, டெல்லிக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப அங்கிருந்து ஒரு விவசாயி சிவசாமி தேவர் அப்படின்றவர் என்ன கேட்கிறாருன்னா, இங்க எடுத்தீங்களே, இந்த எடுத்த இந்த பொருட்களில் இருந்து நீங்க என்ன முடிவு செஞ்சீங்க அப்படின்னு வரும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு தொல்லியல் அதிகாரி சொல்லியிருக்காரு, இங்க கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரங்கள் தமிழனுடைய நாகரிக தொன்மையை 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதனை உறுதி செய்கிறது. எவ்வளவு? இப்போ 2800 ஆண்டுகளுக்கு இவங்க கதறான்களே, 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தமிழ் அன்றைக்கே ஒரு முழுமையான மொழியாக பேசப்பட்டது என்று சொல்லி அந்த அகழாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் பற்றி ஏராளமான விவரங்களை அவர் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் வரும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆதிச்சநல்லூர்லேருந்து கொண்டு போன பொருட்களை பற்றி எந்த விதமான ரிப்போர்ட்டும் வரல. இது தொடர்பாக அங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் அதிகாரியாக இருந்த சத்தியமூர்த்தி என்பவர், அவர் தான் அந்த ரிப்போர்ட்டை அனுப்பினாரு. அந்த ரிப்போர்ட்டு மறுபடியும் வெளியே வராதே இந்திய ஒன்றிய அரசால் முடக்கப்பட்டது. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடி, இதெல்லாம் ஏன் மறைச்சு வைக்கிறீங்க, இதனால என்ன உங்களுக்கு நட்டம், என்ன உங்களுக்கு சங்கடம், வெளியிட வேண்டியதானு சொன்ன உடனே தான் இந்திய ஒன்றிய அரசனுடைய தொல்லியல் துறை அந்த அறிக்கையை வெளியிட்டது. இதாங்க கவனிக்கத்தக்கது. என்ன காரணம் இதெல்லாம்? ஏன் இதை செய்கிறாங்க? தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு அங்கம், தமிழன் இந்தியனாகவும் இருக்கிறான். இந்தியா தான் நம்முடைய பிரஜை அப்படின்னா நம்ம இந்திய குடிமக்கள் தானே. அப்போ தமிழனுடைய தொன்மை, அந்த பெருமை இந்தியாவை தானே சாரும். ஏன் அதை மறுக்கணும் அப்படின்னோம்னா அதற்கான காரணம் வேற ஒன்றும் இல்லை. அவங்க ஆரியவர்த்தம், கங்கை முதல் காவிரி வரை பரவி கிடந்ததெல்லாம் ஆரிய நாகரிகம்னு சொல்லி ஒன்று நிறுவ பார்க்குறாங்க. அது இல்லாத நாகரிகம். ஆரியன்னு ஒரு எண்ணம் கூட கிடையாது. ஆரியன்ற வார்த்தையே வந்துட்டு வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. வேதத்தின் அதன் பொருள் ஒளி பொருந்தியவன் என்பது. எந்த ஒரு நாகரிக சமூகத்துக்கும் இப்படி ஒரு பொருள் எல்லாம் கிடையாது. இப்படியான ஒரு பொருள் வேதத்தில் இருக்கக்கூடிய சொல்லில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ரீதியாக வளர்ந்தவனுக்கு தான் அது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய மிகப்பெரிய ஆழ்ந்த எழுத்துக்களின் மூலம் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்ப இந்த ஆரியன் அப்படின்றது தான் வந்துட்டு, அதாவது எல்லாத்தையும் விட உயர்ந்த இனம் அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த ஆரிய வழித்தோன்றல் தான் அப்படின்ட்டு இந்த நாட்டில் இருந்த வந்தேரிகளான பிராமணர்கள் அவர்கள் அங்கங்க தோண்டி தோண்டி பார்க்குறான்.
இங்க கூட ஹரியானாவில் ஒரு இடத்துல தோண்டினாங்க. ஆனா தோன்ற இடத்துலலாம் தெரியறது மறுபடியும் தமிழனுடைய முகம் தான், தமிழனுடைய வரலாறு தான், தமிழனுடைய தொன்மை தான். ஒன்னையும் மூடிட வேண்டியது. இந்த மாதிரி நீ கங்கை கரையில் நீ எந்த கரையில் நீ போய் தோண்டினாலும் எடுபட போறது தமிழர் நாகரிகத்தினுடைய எச்ச சொச்சங்கள் தான். கடலுக்குள் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த குமரி கண்டத்திலிருந்து ஆரம்பிச்சு இங்கே பூம்புகாரை ஒட்டிய கடற்பகுதியில் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த புகார் என்கின்ற பழமை வாய்ந்த அந்த நகர் வரைக்கும் இந்திய தொல்லியல் துறையால் ஒருபோதும் அகழ்வாய்வு செய்யப்பட்டு உண்மையை கொண்டு வரக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டதில்லை. இதுதான் ஒரிசா பாலு போன்றவர்கள் எல்லாம் ஏராளமான விவரங்களை கொண்டு தமிழருடைய தொன்மை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட கடலாடிகள் தமிழர்கள் என்பதையெல்லாம் சொன்னார்கள். ஆனா அதையெல்லாம் ஒருபோதும் ஏத்துக்கிறது இல்லை. ஆனா இந்த அகழாய்வு மட்டும் அவங்க மறுக்க முடியல. இதையெல்லாம் சொல்லி இது 2 கட்ட அகழாய்வுல வந்த முடிவு. இன்னும் அதுக்கப்புறம் 5 கட்ட அகழாய்வு முடிஞ்சிச்சு, இன்னமும் நடக்க போகுது அது. அப்படி அதுல இருக்கக்கூடிய மண்படிவங்க வரிசைகள், அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள், கார்பன் டேட்டிங் இவ்வளவு வச்சு அவன் நிரூபிச்சா ஒத்துக்க மாட்டேன், சரியா திருத்தி அனுப்பு, அது நம்புற மாதிரி கிரெடிபிள், அதெல்லாம் நம்புற மாதிரி நம்பாத மாதிரி. அதான் அவர் சொல்லியிருக்கார் அமர்நாத் ராமகிருஷ்ணா, இது என்ன விதமான அறிவியல் பூர்வமான சோதனை மற்றும் அளவுகோல்களின் அடிப்படையில் ஒன்றை நிர்ணயிக்க வேண்டுமோ அதைத்தான் நான் கடைபிடித்து இந்த அறிக்கையை அனுப்பியிருக்கிறேன் என்று அவர் சொல்றார். அப்படி குறையறதா குறையத்தானே சொல்லணும். போதுமான அளவுக்கு ஆழம் சரியில்லை, அகலம் பத்தலைன்றதுலாம் என்ன வார்த்தை? அதெல்லாம் தோண்டிக்கிட்டே இருக்கலாம். தோண்டினது வரைக்குமான ரிப்போர்ட் அதான் ரொம்ப முக்கியம். அதில் எடுக்கப்பட்ட, அதில் உறுதி செய்யப்பட்ட அந்த தொன்மை ஏன் உனக்கு இடிக்கிறது? அதுதான் இங்க கேள்வி. ஏஎஸ்ஐக்கு ஏன் இது இடிக்குது, இந்திய ஒன்றிய அரசுக்கு எதுக்கு இடிக்குது? இதைத்தான் மக்களை புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ஆதிச்சநல்லூர் இப்படிதான் மறைச்சாங்க. கடைசியில அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட பானைகள் 286 அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 5-6 பானைகள் இவங்க வெளிக்கொணரவே இல்லை. அதுல தான் எல்லா பொருட்களும் போச்சு. தங்கத்துல கட்டுற நெற்றிப்பட்டை இதெல்லாம் இருக்கு. அப்பவே தமிழனுக்கு வந்துட்டு இந்த திறனெல்லாம் இருந்திருக்குது. தங்கத்தை உருக்கிறது, தங்கத்தை பற்றியது எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு முதிர்ந்த நாகரிகம். இங்கெல்லாம் கூட தமிழ் இனம் சொல்லுவாங்க. தமிழ் இனம்லாம் கிடையாது, நாம் ஒரு நாகரிகம். நான்லாம் சொல்றது தமிழர் ஒரு நாகரிகம். இந்த நாகரிகத்திலிருந்து கிடைத்த இனங்கள் ஏராளம் ஏராளம். அதனால்தான் கேமரூன்ல கூட பார்த்தீங்க அப்படின்னோம்னா, எங்கே போனேன், சித்தப்பா, சாப்பிட்டியா போன்ற ஏராளமான மொழிகள் அவங்களுடைய வழக்காட்டில் இன்றளவும் இருக்கின்றன. அவ்வளவு தூரம் பரவி கிடைச்சிருக்கு. பல மொழிகளுக்கு மூலாதாரமா இருக்கிறது தமிழ் தான். அந்த அளவிற்கு இந்த மொழி தனது மொழிச்செறிவை மற்ற நாகரிகங்களும் இனங்களும் வளர்வதற்கு கொடுத்திருக்கிறது. இங்கேருந்து எல்லாரும் வணிகம் பண்ணாங்க. காவேரி பூம்பட்டினம் என்று வரலாற்றில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு வணிகம் நடந்திருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். கடலாடி என்றால் எவ்வளோ அளவுக்கு சொல்லுவாங்க. ஆமைகளின் பாதையை வைத்துத்தான் இந்த தமிழை வந்துட்டு எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்தான். அது மட்டுமல்ல, ஒரு தேவாங்க எடுத்து வச்சுட்டான் அப்படின்னோம்னா அந்த தேவாங்க எப்போ மேற்க பார்த்து தான் திரும்பி நிற்குமா, பார்த்துக்கிட்டு தான் இருக்குமா. அதை வச்சு திசைகளை வச்சு கடலான்னு ஒரு அறிவியல் பண்பாடு தமிழனுக்கு இருக்கு. தமிழர்கள் நீந்தி விளையாடிய குளம்தான் வங்காள விரிகுடா என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பு எல்லாமே படையெடுத்து கைப்பற்றி ஒண்ணு என்னதுன்னு சொல்லலை. அதை வேறொரு அரசன்கிட்ட கொடுத்துட்டு நண்பனா இரு அப்படித்தான் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் அந்த மொழிகள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. கொரியாலையும் அப்படிதான் இருக்கு, ஜப்பான்லயும் அந்த மாதிரிதான் இருக்கு, எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி பரவி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்திற்கு உலகத்தை ஃபுல்லா நமக்கு மரியாதை இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு உன்னதமான தமிழர் நாகரிகத்தினுடைய வழித்தோன்றல்கின்ற மரியாதை எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஒரே ஒரு நாட்டில் தான் அந்த மரியாதை இல்லை, அதுதான் இந்த இந்தியா. இங்க இருக்கிற பாப்பார பசங்க அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆரிய வர்த்தம், வேதம் எங்களுது, நீ தான் அண்ணாடியா வந்தியா, அப்புறம் எங்க வேத புத்தகத்துல நீ தூக்கிட்டு வர்றது, எல்லாம் இந்த மண்ணில் இருந்தது தான். சமஸ்கிருதம் எங்களோட மொழி கிடையாது அப்படின்றதுக்கு அத்தாட்சி இவங்க ஒருத்தர் கூட சமஸ்கிருதத்தை பேச தெரியாது.
மொத்தமே 2011 சென்சஸ் படி 24,000 பேர் தான் சமஸ்கிருதம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும். யாராவது இங்கெல்லாம் பேசுறாங்களே, இங்க மந்திரங்கள்லாம் ஓதுறாங்களே, அவங்களை கூப்பிட்டு சமஸ்கிருதத்திலே பேச சொல்லுங்க, அந்த பிராமணர்களை பேச முடியாது. ஏன்னா அது ஒரு மொழியாவே சமூக மொழியாவே இருந்ததில்லை. ஆனா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தமிழ் வார்த்தைகள் இருக்கு, ஏராளமான வார்த்தைகள் இருக்கு. நானே கீதையை படிக்கும்போது அதை நிறைய பார்த்துருக்கேன் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தொன்மை வாய்ந்த தமிழை இவர்கள் கட்டமைத்து அதற்காக இவங்க பல்லாயிரம் கோடி இந்திய ஒன்றிய அரசு செலவு செய்கிறது. ஆரியவர்த்தம், ஆரிய நாகரீகம், அதை கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரு ஆதாரமும் கிடைக்கல இந்த வரைக்கும். எனவே அதுக்கு மேல தமிழனுடைய தொன்மையை வந்துட்டு இவங்க காலி பண்றாங்க. நான் கூட அந்த ஆர்ப்பாட்டம், இந்த கீழடியை முடக்கும் போது ஐயா பட நெடுமாறன் தலைமையில மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நான் கேட்டேன், தமிழர்களாகிய நாங்கள் இந்தியாவுடைய ஒரு அங்கமா இல்லையா? அங்கம்னு நீ ஒத்துக்கிட்டேன்னா எங்களுடைய தொன்மை ஏன் உனக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்துதுன்னு கேட்டேன். ஏன் எரியிற? தமிழருடைய தொன்மை இந்த நாட்டுக்குடைய பெருமை தானே. பதில் இல்லை. ஆனா ஒதுக்கிட்டானுங்க. நம்ம செய்கிறோம், மேலும் 5 கட்டங்களாக செய்து இன்னைக்கு மேலும் பல பொருட்கள் எல்லாம் கொண்டாந்துட்டு எக்ஸிபிஷனை வச்சுட்டோம். இப்ப மோடி அரசு, நிர்மலா சீதாராமன், நாங்க வந்துட்டு ஆதிச்சநல்லூர்லயும் ஒன்று பண்ணுவோம், கட்டுவோம், ஒரு மியூசியத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதெல்லாம் மறைச்சிட்டு கடைசியா நாங்கள் இதை செய்வோம் அப்படின்ட்டு. இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, தமிழர்களாகிய நாம், இந்த நாடு யாருடைய பிடியில் சிக்கி இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். தமிழை மட்டும் இல்ல, இந்த மண்ணில், இந்த இந்தியான்ற இந்த நிலப்பகுதியில் வாழக்கூடிய எந்த மொழியினத்துக்கும் சரி, ஒரு வளர்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ இந்த நாடு உதவவே உதவுது. அதனால தான் கார்பரேட்டர் நிறைய அனுபவிக்கிறான், பெரும் பணக்காரன் நல்லா அனுபவிக்கிறான், இந்த வந்தேரி பிராமணர்கள் நல்ல பதவிகளெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா வெளிநாடு, இவங்க தான் அனுபவிக்கிறாங்க. இங்கே தான் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அதாவது வற்றாத ஜீவ நதிகள், 14 ஜீவ நதிகள் சொல்லுவான், 18-20 ஜீவ நதிகள் இருக்கு. இவ்வளவு நதிகள் இருக்கு, உணவுக்கு பஞ்சமே கிடையாது. கொரோனா அப்ப இந்தியாவில் உணவு உற்பத்தின்றது தடைபடாமல் இருந்ததுனால அப்போ கூட சாதனை அளவு தான் 300 மில்லியன் டன்னுக்கு மேலே நம்ம உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணோம். அப்படியேப்பட்ட நாடு, பஞ்சமே கிடையாது. ஆனால் மோடிலாம் இருந்தாங்க அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதையும் பார்த்துருவோம். ஏன்னா ஒழிச்சிட்டு வராங்கல்ல, அரசியலெல்லாம் வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்கிறாங்கன்றது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனவே இன்னைக்கு கீழடியினுடைய தொன்மை மறுக்கப்படுகிறது என்றால், தமிழா, உன்னுடைய பெருமை, அடையாளம், இவை இரண்டும் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு வயிற்றெரிச்சலை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். எனவே தான் இப்போ ஒன்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீண்டும் இதை மாற்றி எழுதினோடனே ஒரு மாற்றி ஒன்று எழுதுறது அங்கே ஒன்றும் இல்லை. அதே 986 பக்கம் அறிக்கை தான். அதை வெளியிட்டாங்கன்னா போதும், உலகமே அதை பார்க்கும். அப்போ தெரியும் இவங்க சொல்றதெல்லாம் சரியா தப்பான்ட்டு. அது எவ்வளோ நாள் எல்லாத்துக்கும் போராடணும். தமிழை இந்தியாவில் மாட்டிக்கிட்டல, மொழிக்காக போராடணும், கல்விக்காக போராடணும், கல்வி நிதிக்காக போராடணும், மாநில உரிமைக்காக போராடணும், மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடணும், வரி பகிர்வுக்காக போராடணும், தண்ணிக்காக போராடணும், எல்லாத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டின் பிரஜைகள் இதை வேற ஒத்துக்கிட்டு 5ஆம் தேதி போயிட்டு மிட்டாய் சாப்பிட்டோம். இந்த அவலமெல்லாம் எப்படி நீக்குவது, என்ன வழி, சிந்திக்க வேண்டும். நாம் தோழர்களே, இதை பற்றி மேலும் பல விவரங்களை வரும்பொழுதெல்லாம் நான் இதை பற்றி பேசுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.